அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 128 நாட்கள் சுமார் 4 மாத காலம் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்றம் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு பயிற்சி காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சகாயதிபதியாகவும் ரூண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருந்த சூழலில் அங்கிருந்து கர்மஸ்தானத்தில் நுழைந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் தவறவிட்டு விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அதீத பலம் பெற்று உச்சம் பெறுவதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுமார் அடுத்த 4 மாத காலம் 128 நாட்கள் மிக வலுவாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார். இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் பெரும்பாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகமுமே குருவை நட்பு கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களில் பதியும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிகரித்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நவ கிரகங்களிலே குரு பகவான் தான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு. குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் பெறும்போது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார். நேர்வழியில் செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு உங்களது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும். இதேபோன்று நடுநிலையான பலன்களை 4, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே சமயம் நன்மை தீமை கலந்த அமைப்பாக 3, 6, 10, 12 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான அமைப்பில் வலம் வந்தால் குரு பகவான் தோஷமற்ற இருப்பதால் இந்த ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வலம் வந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கத்தையும் குடும்பத்தில் இருந்து தொழில், வியாபாரம், கல்வி, கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டு, விவசாயம் என அனைத்திலும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு
குரு பகவான் தான். என்றால் குரு என்றால் ஞானம், அறிவு, பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அடுத்த 128 நாட்களில் சுமார் 4 மாத காலங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் அதிசார குரு பகவான் உச்சம் பெறுவதால். எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தையும் பெற்று தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மைகளை உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தயக்கம், தடை, தாமதம் எதுவும் இல்லாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு உச்சம் பெறுவது என்பது மற்ற கிரகநிலைகளின் உச்சத்தை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சகாயாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில் மிகவும் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். வணிகம் மிக பெரிய அளவில் உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் 9இல் அவர் அதிசாரமாக உச்சம் பெறுவது பல மடங்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு முதலீடு கூட மிக பெரிய அளவிலான லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ரூபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மம், தைரியம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய இடங்களை பார்த்து வந்த சூழலில் 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக தடையின்றி கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையின்றி மிகவும் சிறப்பாக கைகூடும். கண் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடன் பல்வேறு வகையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப செலவுகளை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு தருணமாக அமைவது மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை பெரிய அளவிலான வாய்ப்பை தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அவ்வப்போது பணிச்சுமை அதிகரிக்கலாம். எனவே சற்று எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் அசுர வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும்.